அண்மை செய்தி, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். விவரங்கள் ஸ்ரீதர். தமிழ்குமரன், வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதால் இன்றும் தமிழ்நாட்டில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் சிவப்பு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. நேற்று சென்னை, திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களில் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்திருந்தது. 2வது நாளாக இன்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் 21 சென்டிமீட்டருக்கும் அதிகமான அளவில் மழை பொழிய வாய்ப்பு இருப்பதால் சிவப்பு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை இன்று மழை பொழிவிற்கான வாய்ப்பு இருப்பதால் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய நீலகிரி, கோவை, ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், சேலம், நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று குறிப்பாக வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் மிக கனமழைக்கும், நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ளது. தமிழ்குமரன், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.